ஓகே. அதாவது இது ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் தாண்டி யூ ஆர் த பாண்ட் பிஹைண்ட் தி ஸ்டோரி. அப்படி இருக்கும்போது உங்கள் உறவினர்களை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஏன்னா 3 அண்ணன்களுக்கு ஒரு பிறக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை மேடம். அதனால இப்போ நீங்கள் உங்களுடைய அண்ணன்களை உங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருத்தராக எல்லாரையும் மேடை கூப்பிட போறீங்க. எனக்கு 3 பிரதர்ஸ் இருந்தாலும் அச்சுமா இந்த படத்தில் முதல்ல இது தெரிஞ்சுக்கோங்க. என்னோட க்ளோசஸ்ட் வந்து யாருன்னா என்னோட ட்வின் பிரதர் இந்த படத்தில். ஸோ நாங்கள் ட்வின்ஸ் இந்த படத்தில். ரியலி? எஸ். ஸோ அவருக்கு வலிச்சா வந்து எனக்கு மருந்து போடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பாருங்க. நான் வந்து கால் வலியோட போனேன். ஆனா நிஜமாவே அந்த கேரக்டர் உள்ள வாங்கி அவருக்கே கால் வலி வந்துருச்சு ஷூட்டிங்ல. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு க்ளோஸான ஒரு பிரதர் சிஸ்டர். அதான் ஜீவா சார். ஃபர்ஸ்ட் ஜீவா சார் வாங்க ட்வின் பிரதர் வாங்க. என்னோட ட்வின் பிரதர் நிறைய உண்மை விளம்பியா இருப்பாரு. ஆனா ரொம்ப உண்மை அதான் அவ்வளோ உண்மை வேண்டாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால லைட்டான உண்மையோட நிறுத்திப்போம். அவங்க தங்கச்சி உங்களுக்காக கொடுப்போம். ஆமா தங்கச்சி நீங்க தானே கொடுக்கணும். தேங்க்யூ பிரதர். அடுத்ததா எங்களோட பிரதர் என்னன்னா இவர் வந்து ஆக்சுவலி என்னோட தம்பி தங்க கம்பி. லைட்டா துருப்பிடிக்கும் அப்பப்போ. ஆனால் நாங்களே பார்ட்டிஸ் பண்ணி இந்த பக்கமாக வந்திருப்போம். அந்த பக்கம் போகாத மனவழி வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்லேயே கூப்பிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒருத்தர ஜெய். வாங்க ஜெய். அவ்வளோ நல்லப்பா நீ. வா வா வா. ஆமாம் கொடுத்துடலாம். நீ உங்ககிட்ட கொடுத்தா நீ வேற யாருக்காவது கொடுத்துருவ. ஆனால் நாங்கள் வாங்கி வச்சிடறோம். ஓகே சரி. அதோடு இப்போ நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா எவ்வளோ உன்னை பற்றி உண்மை சொல்லலாம் இன்னைக்கு இந்த மேடையில்? எதுவுமே சொல்ல வேணான்ற அது அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. ஒரு மைக் இருந்தால் கொடுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா உன்னை பற்றி ஏதாவது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது சொன்னால் ஒரு நல்லா இருக்கும்ல, ஒரு கிளிகிளிப்பாக இருக்கும்ல. இல்ல அதெல்லாம் வந்து நைட் ஒரு 10 மணி மேல ஒரு ஷோ வச்சாங்கன்னா சொல்லலாம். இது காலையில 11 மணிக்கு இருக்காங்க. குஷ் ப்ரொடியூசர். ஐயோ சாரி மேம் அத கிடையாது மேம். ப்ளீஸ் அத ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறாருன்னா மேம் கையில ஒரு ஃபோன் இருக்கு. அது தலைவனோட ஃபோன். ஃபோனா வந்துட்டு இருக்கு மேம்க்கு. என்ன எனக்கு ஏன் இவ்வளவு பேர் பொது வாழ்க்கையில இருக்கு. எனக்கு கூட இவ்வளவு ஃபோன் வரல. ஜெய் இது யாரு அப்படின்னா இங்க இருந்து தெரியல மேம். எல்லாரும் நினைக்கிறீங்க கண்ணு தெரியல நம்பர் மறந்துட்டு இருக்காரு. அவங்க ப்ரொடியூஸ் பண்றது அப்புறம் அந்த டைரக்ஷன்ல இருக்குது அதை விட பயங்கர பிரஷரா இப்போ 10 மினிட்ஸ் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இல்ல மேம் அதான் பொது வாழ்க்கையில இருக்கிறத விட உன் வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. விட்டுடலாம் நம்ம அந்த மேம். நீங்க போன வேணா ஒண்ணு பண்ணுங்க. மாளவிகா சர்மா கிட்ட கொடுத்துடலாமா மேம்? பத்த வைக்கிறது வரும். என்ன பேருன்னு மட்டும் பார்த்து அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுங்க. நான் இங்க கேட்டு விட்டுறேன். எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். சரி ஓகே. அடுத்ததா நம்ம வந்து விச்சு அண்ணாவை மேடை கூப்பிடலாம். விச்சு அண்ணா. எல்லாரையும் கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டு மொத்தமா பேசிடலாம். ஏன்னா இப்படி பேசுறது தனியா போயிட்டே இருக்கு. மாளவிகா சர்மா நம்ம படத்தோட ஹீரோயின். பியூட்டி மாலு கம் மை டியர். அண்ணனோட அண்ணி. இல்ல இல்ல எனக்கு அண்ணி. எங்க அண்ணனோட பேர். ஓகே பாருங்க அவங்க பார்த்தா என் அண்ணி மையா இருக்க. கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்க. ஹாய் வணக்கம். हाय बाबी जी, हाउ आर यू? हाँ आप मेरा बाबी है ना? करेक्ट. फिल्म में करेक्ट. अच्छी अच्छी. हिंदी உங்க பொண்ணை கூப்பிடணுமா? இதோ இப்ப அப்பா துடிக்கிறாரு அவர் பொண்ணை என்ன பாசம் பார்த்தீங்களா? வாங்க ப்ளீஸ். அமிர்தா ஐயர் வாங்க. அதான் பையனே இதுல கரெக்டான ஏதாவது என்னைக்காவது தான் ஏதாவது ஒரு நடிப்பேன். அதே மைக்ல அடிக்காம விடுறேன். இல்ல பையனே அமைதியா இருக்கும்போது என்ன அமிர்தா ஐயருக்கு மட்டும் ஃப்ளவர்ஸ் வந்து ஜெய் கொடுப்பாரு. ஏதாவது சொல்லுவே ரெட் ரோஸ் கொடுக்க சொன்னீங்க கொடுத்தா அவ்வளவுதான். ரெட் ரோஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்க? 2015ஓட ஸ்டாப். ஓகே ஃபைன். மெசேஜ் அனுப்பிச்சு பாரு. அடுத்ததா நம்ம வந்துட்டு ரைசா வில்சனை கூப்பிடலாம். வாங்க ரைசா.
it's for you, Raisa. When somebody else comes, you can give. ரைசா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், முக்கியமான சில சீன்ஸ்ல நடிச்சவங்க. பட் அவங்க வந்து ஒரு இந்த குடும்பத்தை பத்தி நான் எப்படின்னு இதை சொல்லுவேன், இவங்க யாருக்கு பேருன்னு நான் எப்படின்னு சொல்லுவேன், நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க சார், எப்படி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்க அவங்க எனக்கு ஒரு அண்ணியா ஆக வேண்டியவங்க, மிஸ் ஆகி ஏதோ ஆயிட்டாங்க. எங்க ப்ரொடியூசர் சொல்லக்கூடாதுங்கிறாங்க, நான் சொல்லலை, அப்படியே விட்டுடலாம். அவங்க வந்துட்டு எங்க குடும்பத்துக்கு வரப்போறவங்க. ஓகே, கரெக்ட்? புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, அதான் சார் சொன்னார்ல, அட்ரஸ் கேட்க வந்தவங்க மாதிரி வருவாங்க. நல்லா ஓகே. ரைசு, யூ ப்ளீஸ் வெயிட், ஐ கால் எவ்ரிபடி அண்ட் தென் வில் டாக். ஓகே, ஃபைன். அடுத்ததா வந்துட்டு நம்ம யாரை கூப்பிடுற? சம்யுக்தா. சாமி வாங்க. தேங்க்யூ சாமி, ப்ளீஸ். சாமி தான் என்னோட பெரிய அண்ணி. ஓகேவா? கரெக்டாக சொல்லிட்டேனா? ஓகே. அண்ணனை தான் காணும், எங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் அண்ணன் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கு, எங்கன்னு தெரியல, எங்கே மூட்டை அழியுதோ. அடுத்தது ஐஸ்வர்யா தத்தா. நீ வரலன்னா ஸ்டேஜே உடைச்சிருவேன். ப்ளீஸ் வா. ஐஷு ப்ளீஸ் டேக். உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்த பொக்கே. தேங்க்யூ. எதை சொன்னாலும் நம்பும் குழந்தை. ஹாய் பேபி. ஸோ ஐஸ்வர்யா தத்தா எங்கள் குடும்பத்துக்கு யாருன்னா, இப்போ வந்து பல மேடைகள் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் பார்க்கறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹாப்பி ஃபேமிலியை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களே உங்களுக்காக ஒரு பெரிய கைதல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் தெரியுது. ஸோ ஐம் ஷோர் இட்ஸ் கோனா பி an absolute feel good. அந்த வகையில் வீடிமா இப்போ அதான் எங்கள் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணவே 10 நிமிஷம் இருக்கு, அதுலயும் ஃபேமிலியில பாதி பேர் வரல. ஒரு அண்ணன் தான் இப்போ முக்கியமா ஊசி குத்திட்டு வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஆமா, ஸ்ரீகாந்த் அண்ணா தானே சொல்றீங்க? ஆமா, அவர் வரல, யோகி அண்ணா வரல, கிங்ஸ்லி வரல. பட் பரவாயில்ல, அவங்க வந்துட்டே இருக்காங்க. ஓகே ஓகே, வந்துருவாங்க. ஓகே, இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி சாரோடைய திரைப்படம். அந்த திரைப்படத்துடைய டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கலாக இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் டைட்டில் எடுத்துக்கிறோன்னா, இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க மத்தியில் அந்த டைட்டில் யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க. அது வந்து திரைப்படத்தின் டைட்டில் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபேமஸான டயலாக், ஏதாவது ஒரு பஞ்சாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த குடும்பத்தில் யாருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பாபிஜி அண்டர்ஸ்டுட்? நே அண்டர்னா சரி நிதிஜி, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். முதல் டைட்டில் பிக் பாஸ் மாதிரி இருக்கு. பிக் பாஸ் மாதிரி இருக்கு டைட்டில் கொடுத்து. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம், போக போக பாருங்க. ஆல்ரைட், ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் சுந்தர் சி சாரோடைய டைட்டில் அன்பே சிவம் அப்படின்றது யாருக்கு கொடுப்பீங்க? அந்த டைட்டிலுக்கு ஆப்டான பர்சன் இந்த மேடையில் யாரு? இந்த மானிட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ். ஒரே நிமிஷம், ரைசா மூஞ்சி போட்டு ஒரு க்ளோஸ் அப் வைங்க. குழந்தைங்க அன்பே சிவம் டைட்டில். யூ டெல் மீ ஃபார் whom it will be perfect in this. ஸ்ரீகாந்த். அன்பே சிவம். Me. Why? I like it. You. கேமே புரிஞ்சுக்கலையே குழந்தை. You like it, so for you. Yeah. Okay, நம்ம அமிர்தா. ஓகே, அமிர்தா நீங்க யார் கொடுப்பீங்க அன்பே சிவம்? Sundar Sita. சுந்தர். ஏமா ஸ்டேஜ்ல இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கு கொடுனா டைரக்டருக்கே கொடுத்துட்டு இருக்க. அவருக்கு தான். அவருக்கு தான். ஓகே, லவ் இஸ் காட் அண்ட் அன்பே சிவம் வந்து அவருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்து டயலாக் போயிடலாம். டயலாக் போயிடலாமா? கொஞ்சம் ஆமா, எனக்கு என்னன்னா இவரை வந்து இப்படி குவைட்டா நான் வந்து பேக் ஸ்டேஜ் பார்க்கவே இல்லையே, என்னன்னாச்சு? இல்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிறீங்களே, சரி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லை, இப்போ அடுத்தது நீங்க சொல்லுங்க. இந்த என்டையர் குழுவினர்லயே வருத்தப்படாத வாலிபர் சங்கம், என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வருத்தமே படாத ஒரு ஆள்னா இந்த டீம்ல யார்? ஜெய் தான். ஜெய் 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 தான். ஜெய். இங்க வந்து ஒரு பூகம்பமே நடக்கட்டும், ஊட்டி மலையில வந்து மலை சரிவு நடக்கட்டும், கவலைப்பட மாட்டான். யார்கிட்டயாவது போன்ல பேசிக்கிட்டு இருப்பான் என் தலைவன். அந்த அம்மா வேற மாதிரி இல்ல அது வந்து எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும்ன்றது சொல்றாங்க. ஊட்டியில மலைச்சரிவு நடக்குது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். வாமண்ணுனா அது மட்டும் இல்ல, சும்மா அங்க வந்து ஷூட்டிங் பயங்கரமா நடக்கும். ஓகே, ஒரு மலையோட எண்டில் தானே இருப்போம், இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு பக்கத்துலயே ஒரு மூட்டை ஃபுல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு
அதுல Pillow. படுத்துக்கிட்டு பில்லோ பில்லோ வச்சுக்கிட்டு அதுல படுத்துக்கிட்டு காலாடிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் நான் படுப்பேன். அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாருமே அந்த பெட்ஷீட்ல தான் இருப்பாங்க. அந்த பெட்ஷீட் இவ்வளவுதான் இருக்கும் எல்லாம் இடிச்சுக்கிட்டு அதுலயே படுத்து அதுலயே அதே பேக்ல இருந்து எல்லாம் சாப்பிட்டு. ஸோ நீங்க ஆக்சுவலி நீங்க இன்னொன்னு கேட்டீங்க மிட்டாய்க்காரர் மாதிரி ஹே ஜெய் வந்துட்டார் மிட்டாய் மாமா வந்துட்டாரு எல்லாரும் ஓடுவாங்க ஹே வாங்கடி போய் எல்லாம் நம்ம மிட்டாய் சாப்பிடலாம் அதுக்குள்ள ஏகப்படும் ஆமாவா இல்லையா கேர்ள்ஸ் போவாங்க நல்ல வேலை மிட்டாய் மாமா ஜிலேபி மாமா நல்ல வேலை. இல்ல ஆனா இந்த மிட்டாய் மாமாவை பார்த்த உடனே செட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு யாரு? அமிர்தா ஓ யா நீ அப்படின்னு எப்பவுமே மிட்டாய் பேக் பின்னாடியே தான் போய்கிட்டு இருப்பேன் ஜெய் ஒரு பொட்டி கடை வச்சுட்டு இருப்பாரு ஒட்டி கடை வச்சிருக்காரா? நேற்று சமிட் ஆகிட்ட கூட கேட்டு சொன்னேன் நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் வரீங்கன்ட்டு. அவங்க வந்துருவேன் பட் வரும்போது மறக்காம ஒரு ஸ்நாக்ஸ் பேக் எடுத்துனுவாங்க. ஸோ நம்ம ரேஞ்ச் அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் பேக். பியூட்டிஃபுல் சார், வெரி வெரி நைஸ். அடுத்தது எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறையா அப்படின்னா யாரை சொல்வீங்க? இந்த டீம்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறையாவ ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் சொல்லலாம், அவர் இங்க காணோம். வருவார் வந்து வாங்குவாரு அப்படியா? ஸ்ரீகாந்த் ஏன்? ஏன்னா அவர் ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் தான். விச்சு சார் நீங்க சொல்லுங்க ஏன் சார்? பதில் அதுலயே இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க அவர் தானே பாருங்க. அதுல என்ன பதில்? அவர் மட்டும் தான். என்ன விச்சுனா நீங்க சொல்ல புரியல என்ன அடிச்சா நாம அவரை போட்டு அடிச்சாதானே அந்த அடிச்சாதானே ஊசு பேத்தி உடம்புறாங்கள பாக்குறாங்கப்பா அப்படின்னு யாரு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுது சார்? எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு சார். இவர்தான் அப்படியா? உசுபேத்திய உடம்பு ரணகளா கேட்டிருக்காங்கப்பா இன்னொரு டைலாக் ஒன்று இருக்கு. இந்த இவ்வளோ ரணகாலத்துல கிளுகிளுப்பு கேக்குதே. கிளுகிளுப்புன்னு இருக்கு. அது ஜெய்க்கு தான் கொடுக்கணும். ஆக்சுவலி இன்னொரு டயலாக் கூட இருக்கு அது நாங்க வந்து சொல்லவா இன்னொரு டயலாக் இருக்கு சுந்தர் சார் படத்துல வரும் பிபி வந்தவன் கால் வந்தவன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கடத்தலுக்கு போறேன் அந்த மாதிரி தான் அவருக்கு தான் அது சேரும் ஏன்னா எங்க எல்லாரும் ஷூட்டிங் கால் போடுவேன் கை போடுவேன் கண்ணுல ஏதோ உள்ள போடுவேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இதோட இருப்போம் இவங்களெல்லாம் வச்சு நான் ஷூட்டிங் பண்ண வேண்டிய இருக்கேங்கிறது அது என்ன மாதிரி கிளுகிளுப்பு அவருக்கு ரணகலத்திலயும்? யாருக்கு இவருக்கு தானே இல்லை எனக்கு வந்து ஒரு வாட்டி கண்ணுல தம்பி இன்ஃபெக்ஷன் அந்த கொஸ்டின் போயிடுச்சு இது அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறேன் இதுக்கு வரலாமே வரல எது இருந்தாலும் ஹாப்பி ஆயிடுவீங்கல்ல ஜெய்? எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஆமா ஹாப்பியா இருந்தா தானே அதான் ஆமாமா. வாழ்க்கையே அவ்வளவுதான். நீங்க சொன்னா தப்பா இருக்குமா? அது எப்படி மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு பேசுற நீ இது வந்து சுந்தர்சி சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அவர் தான் இப்போ எனக்கெல்லாம் கண்ணில் அடிபட்டு 3 days ஷூட் வரும்போது மாலைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு. எதுவாக இருந்தாலும் பிளான் பி பிளான் சின்னு வச்சிருப்பாரு. எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாரு. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து தான் ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோ டு சுந்தர்சி சார் தான். வேற யார் போய் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டாங்க. நீங்க சொன்னா நம்பிடுவாங்களே. இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆண்களை விட்டுருங்க, பெண்கள்ல யாரை சொல்வீங்க? ரொம்ப நல்லவங்கம்மா இவங்க. ரொம்ப தேங்க்யூ டிடி டிடி. ஓகே, இப்போ டிடி ஒருத்தர் நாமினேட் பண்ணோம்னா என்ன யார் அடிச்சாலும் நான் தாங்குவேன் திருப்பி அடிக்கவே மாட்டேன் தாங்கிட்டா இருப்பேன் ஏன்னு கேட்டா ஒருத்தங்க என்ன ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நம்ம நல்ல இமேஜ்ல இருக்கோம் அதே இமேஜ்ல இருந்துடலான்னு இருந்தேன் சூப்பர். தாங்கினு தம் இங்க வேற யாரை நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்வீங்க? வெரி ஸ்வீட். நான் வந்துட்டு ஐஸ்வர்யா தத்தாவை சொல்லுவேன்ப்பா அப்படியா? ஆமா ஆமா ஏன்னா வந்துட்டு ஐஸ்வர்யா தத்தாக்கு இருக்கிற ஒரு மனசு இருக்கு எங்க விட்டாலுமே அது நீங்க நைட்டு 12 மணிக்கு நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அதை பத்தி குழந்தை கவலைப்படாது அது இறங்கி ஆடணும்னா ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனசு எதை பத்தியும் கவலைப்படாத சிறகடிச்சு பறக்கிற ஒரு மனசுனா அது வந்து ஐஸ்வர்யா தான். வாட் ஐஷு பத்திங்களா எவ்வளோ பெருமையா இருக்கு இதான் அவ என்ன சொன்னா அவன் ஹாப்பியா இருப்பா. ஐஸ்வர்யா அப்படியே அப்படி ரோலிங்ல அப்படியே போகும்போது அப்படி பார்த்துட்டேன்னா டே ஹாப்பி ஆயிடும். ஃபேண்டாஸ்டிக். இப்போ இந்த தருணத்தில் வந்து வெளியில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே சுந்தர் சி சார் கூட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி காஃபி வித் காதல் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுற ஹாப்பினஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் விச்சு சார் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ். சுந்தர் சி சாரை பற்றி பேசுறது நான் என்னை பற்றியும் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவருடைய டைரக்ஷனில் என்னுடைய 35வது படம். ஸோ காஃபி வித் காதல் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எந்த ஷூட்டிங் போனாலும் அவர் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய படம் மொத்த படங்களில் பார்த்தீங்கன்னா காஃபி வித் காதல் என்னுடைய 120வது படம். ஸோ 90ல் ஆரம்பித்து 2022ல் 120 மூவிஸ் ரொம்ப சந்தோஷம். அதில் 35 படம் சுந்தர் சார் டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரைஸ் a few words from you please. இது ஒர்க் மாதிரி இல்லை ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இங்கே இந்த மாதிரி யாரோ ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க
அண்ட் அதுக்கு மேலே சீன்ஸ் ரொம்ப ஃபன்னியாக இருந்தாங்க. ஸோ அந்த சீனில் சிரிக்காமல் நடிக்கிறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஸோ கட் சொன்ன உடனே எல்லோரும் சிரிச்சிருவாங்க. ஸோ ஆஃப்டர் ஈச் சீன் நம்ம சிரிச்சிட்டே இருந்தோம். ஸோ ஆக்சுவலி அப்படியே போயிடுச்சு. ஸோ இட் வாஸ் கிரேட், இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் லைக் அ பார்ட்டி. யா, வண்டர்ஃபுல். அம்ரிதா. சார் தேங்க்யூ, என்னை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டீங்க. இருக்கட்டும் சார், பட் ஆனாலும் நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே. பட் தேங்க்யூ, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஜெய்கிட்ட கூட கேட்டேன் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டோ அப்படின்னு. பிகாஸ் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்தது அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எனக்கு. பட் தென் நம்ம ஷூட் ஆரம்பிக்கும் போது சச் அ ஸ்வீட் பர்சன், ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அண்ட் ஓவராலாகவே ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி, ஆர் யூனோ எவ்ரி திங் வாஸ் ஃபன், இட் வாஸ் லைட் அண்ட் ஒரு வெக்கேஷன் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. என்னோட கேரக்டர் யா உங்களை பற்றி வேண்டாம், புழுக்கச்சி பிடிக்காது இருக்கு. ஸோ என்னோட கேரக்டர் அபி சச் அ ஸ்வீட், சிம்பிள் அண்ட் ஒரு எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காரு சார். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஐ பிளேட் தட் ரோல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஆல்ரெடி கேட்டிருக்கோம். ஆனா உங்களோட கேரக்டர் இந்த திரைப்படத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் உருவாக்க போகுது? அதான் இப்போ டேரக்டர் பற்றினா சார் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே அவர் என்ன பாசமாக தம்பின்னு தான் கூப்பிடுவார். ஸோ அது கூப்பிடும்போதே அந்த வைப்லேயே அந்த இது இருக்கும். ஸோ ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணுற தேர்ட் ஃபிலிம், அவர் டைரக்ஷன் இது செகண்ட் ஃபிலிம், அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல தேர்ட் ஃபிலிம் அது. ஸோ ஐம் ஸோ பிளஸ்ட். ஆக்சுவலி அவரோட கம்பெனிக்கு வந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த படத்தில் எனக்கு சார் ஃபஸ்ட் லைன் சொல்லும் போது ஒரு ஒன் லைனாக ஒன்று சொன்னார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது என்னோட கேரக்டர் மாதிரியே லைட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. படம் பார்த்தா அது என் கேரக்டர் நினச்சிடாதீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் படத்துக்கு நிறைய மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு ஜாலியாக இருக்கிற, ஒரு எதை பற்றியும் கேர் பண்ணாத, ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ரொம்ப எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிற அந்த ஒரு ரோல். ஸோ அதனால தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அந்த மாதிரி இருந்தேன். அதனால தான் எல்லோரும் அதை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபிலிம். அண்ட் டார்லிங்கோட 2வது படம் அவர் கூட. எப்போவுமே அவர் ஷூட்டிங்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அவர் இருக்கும்போது மேக்ஸிமம் ஒர்க் அவர் எடுத்துப்பார். ஸோ ஒர்க் நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு சொன்ன, வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ ஒரு அந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப எப்படின்னா சும்மா இன்னொரு ஆக்டர் கூட ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அது அந்த வைப், அந்த தாட்ஸ் எல்லாமே ஒன்றா ஈக்குவலாக இருக்கும். கலகலப்பு 2க்கு அப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கெஸ்ட் ரோல்லாம் கூப்பிடுங்க, அவர் கூப்பிடவே இல்லை. அப்புறம் அந்த 3 இயர்ஸ் கழிச்சு இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்த படத்தில் ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க டார்லிங். ஸோ சார் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்னோட கேரக்டர் பற்றி சொல்கிறேன், அதுலேயே சார் பற்றி வந்துடும். ஏன்னா எங்களோட ஷூட்டிங்கில் யார் என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மூளைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு ஆள் எல்லாத்தையுமே சைலண்ட்டாக நோட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்ப்பார். அதுதான் எங்களோட சுந்தர் சார். நோ மேட்டர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்களேன், என்ன கோச்சிக்கிட்டு போங்க, இல்லை என்ன டென்ஷன் ஆகிட்டு போங்க, இல்லை உடம்பு சரியில்லாமல் போங்க, என்ன, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி அழகாக கூப்பிட்டு வந்து வேலை வாங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். ஸோ என்னோட 3 பிரதர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இல்லை, அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் இல்லை இண்டிவிஜுவல் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒரு மாதிரி நோட் பண்ணி எல்லாத்தையும் இங்கேருந்து அங்கே போட்டு அங்கேருந்து இங்கே போட்டு இந்த ரூபிக் ஸ்கொயர் மாற்றுவோம்ல, அந்த மாதிரி மாற்றி ஒரு மாதிரி ஓகே பண்ணுற ஒரு கேரக்டர். ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் உமன் ஹூ டஸ் தட் இன் த ஃபேமிலி. டே டு டே எல்லா பெண்களும் அதை தான் பண்ணுவாங்க அவங்க வீட்டில். ஸோ அதை எனக்கு போர்ட்ரே பண்ணுறது, ஒரு சின்ன நுவான்சஸில் போர்ட்ரே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு சார் கொடுத்தாரு. ஐ ஆல்வேஸ் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் தட். அதுக்கு என்ன நினச்சதுக்கு, அது மட்டும் இல்லை இவ்வளோ நல்ல ஒரு ரோல் என்னால் பண்ண முடியும்னு எங்கேயோ அவர் நம்பினது ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அதுதான் எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம். நதர் திங், அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களை நான் எல்லா வாட்டியும் பார்த்துருக்கேன், பட் இப்படி ஒரு பொசிஷன்லேருந்து பார்க்குறது எப்பயாவது ஒரு வாட்டி தான். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். ஆங்கராக இருக்கும்போது நம்ம ரொம்ப சப்போர்ட்டுக்கு நன்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது, பட் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்னோட எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிற்கிறவங்க, இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டிடி. அண்ட் ஜீவா சார். சுந்தர் சார் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது என்றைக்குமே எல்லா ஆக்டர்ஸ் கொஞ்சம் டென்ஷனாக தான் வருவாங்க இந்த செட்ஸுக்கு வரும்போது. ஐயோ இன்றைக்கி என்ன சீன் இருக்க போகுது, என்ன இது இருக்க போகுது, ஏன்னா டைலாக் தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது.
பட் சுந்தர் சார் பார்த்த உடனே டக்குன்னு சார் என்ன சார் சீன் ஒன்றும் இல்லை ஜீவா அது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் சொல்லுவார் ஒன்றும் இல்லை ஜீவா இங்கே வரீங்க அப்படி பேசுவீங்க சார் என்ன ஒரு 10 பேஜ் இருக்கே டைலாக் அப்படின்னு அது நம்ம பார்த்து நம்ம ஷூட் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்லலாம், அவரே ப்ரொடியூசர் தான். பட் ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு எப்படி சொல்கிறதுனா அந்த இந்த இதுக்கு மிச்சப்படுத்தணும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதாவது அவரோட லாஜிக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 45 நாளைக்கு மேலே ஒரு படம் பெருசாக எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலுமே அது 45 நாளுக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும். அந்த 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அதோட ப்ராடக்ட் அதோட அதோட குவாலிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். அண்ட் எல்லா ஆக்டர்ஸும் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா என்னாலாம் ஒரு படம்லாம் வந்து இன்றைக்கி நடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நடிப்பேன், என்னடா திரும்ப பழைய டைலாக் எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு. சுந்தர் சாரோட செட்ஸுக்கு போகும்போதே ஓகே நம்ம ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப எக்ஸிட் கொடுக்கும்போது படம் வேலைகள் எல்லாம் முடிச்சு ஒரு 100% சந்தோஷத்தோட வெளியே வருவோம். ஓகேப்பா நல்ல வேலை பார்த்துருக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தி அட்மாஸ்ஃபியர் அவர் செட் பண்ணுறது. இப்போது என்ன ஒரு ராம்காம் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே நிறைய ஒரு கலகலப்பாக இருக்கும் அவங்கள சுற்றி. அண்ட் சுந்தர் சார்லாம் சொல்லுவார், ஓகே ஜீவா உங்களுக்கு வந்து 2 மணிக்கு இன்னைக்கு ஷூட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவார். நான் அழுவேன், சாரியா சார் 2 மணிக்கு என்ன ஷூட்டிங் அனுப்புறீங்க, ஊட்டியில் போய் என்ன சார் பண்ணுவேன், ஈவினிங் ஒரு நல்ல லைட் வரும் சார், அதெல்லாம் மாண்டேஜ் எடுப்பேன் சார், அது வரைக்கும் நான் செட்டில் இருப்பேன் சார் அப்படின்லாம் சொல்லி ஃபுல்லாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட லைக் இன்னும் அதுக்கு தேங்க்ஸ் டு ஜெய், தேங்க்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் ஆன் த செட். ஸோ தேங்க்ஸ் சுந்தர் சார் ஃபார் செட்டிங் அப் இந்த மாதிரி ஒரு களம் எங்களுக்கும் கொடுத்து. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஒன்லி சும்மா ஜாலியாக வந்தோம் ஃபேமிலியாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு காம்படிட்டிவ்னஸும் இருக்கும். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதாக இருக்கும். இந்த டேக்கை கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணணும்னா ஐ ஷுட் லுக் குட், நான் இந்த டைலாகை நல்லா பேசணும், ஒரே டேக்கில் நான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்ஃபியர் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ சுந்தர் சார் ஃபார் செட்டிங் அப் திஸ் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் எங்களுக்கு செட் பண்ணதுக்கு. ஸோ அந்த தருணத்தில் ஏசி சண்முகம் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் யுவன் ப்ரோ, ஐநோ நாங்களாம் இங்கே வந்து மேலே நின்றுக்கிட்டு ரொம்ப ரகலை பண்ணிகிட்ருக்குறோம். ஐ திங்க் நான் கூடிய சீக்கிரம் நீங்களும் இந்த ஸ்டேஜில் கலக்க போகிறீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் கிவிங் அஸ் சம் கிரேட் மியூசிக் ஃபார் த லாஸ்ட் 25 years. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் சுந்தர் சி சாரோட ஐ திங்க் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் இணையறீங்களா? 19 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இணைகிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே நாங்களாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம் நிறைய வாட்டி, நிறைய இதில் நம்ம அந்த சாங்ஸ்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் இந்த ஒரு as a டீமாக நாங்கள் எல்லாருமே we have so much of respect for you and thanks for giving Rambambam and reprising Raja Uncle's song. So thank you bro, thank you. We are very excited to see the film. And thanks to Coffee with Kadal, thanks to Vichuna, thanks to everyone, to the ADs, to the cinematographer Kichak. என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். I think I look the best in this. Thank you Kicha sir, நாங்க எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கோம் உங்களால தான், ரொம்ப நன்றி. We look the best ன்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப, அதாவது ஊட்டினாலே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸிங் கிஸ்ஸிங் அது இது எல்லாமே ரொம்ப இன்னும் நல்லா ஆகிடும். And we look really beautiful. And thank you. I want to thank Jiva sir because அவரோட தான் எனக்கு நிறைய சீன் இருந்தது ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட். ஸோ ஐ வாஸ் லைக் லிட்டில் நர்வஸாக இருக்கும் எப்படி வரும் இந்த சீன், சார் கிட்ட நம்ம எப்படி கேட்குறது. பட் ஹி வாஸ் ஸோ நைஸ் டு மீ அண்ட் ஐ திங்க் எங்களோட சீன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லாரும் அவங்கவுங்க விதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் நான் ஜெயோட காம்பினேஷன் இருக்குது. ஸோ லைக் மால்விகாவோட இருக்குது, எல்லாரோடையும் எனக்கு நல்ல காம்பினேஷன்ஸ் இருக்குது. பட் ஐ டோன்ட் ஹேவ் அ சிஸ்டர். ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் அ சிஸ்டர். ஒரு சிஸ்டர் இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்கிற மாதிரி நடிக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம். பட் யூ கேவ் மீ தட் வைப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டிடி. இந்த படம் 100% நீங்கள் யூ ஷுட் லுக் ஃபார் ஆர் பர்ஃபார்மன்ஸஸ். தேங்க்யூ. Wonderful. But Jiva sir, before we continue to the ladies, ஒரு between the shoot இருக்கக்கூடிய ஒரு ஷாட், ஒரு பிக்சர் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு சொல்லுங்க. இன்ஃபேக்ட் ஒரு வீடியோவே இருக்கு, அதை ப்ளே பண்ணுங்க ஐயா. இது வந்து அங்க நடந்த ஒரு சம்பவம்.
பசிக்கிட்டே இருக்குங்க. ஊட்டிக்கு போனாலே பசிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னா ஏதாவது பலகாரத்தெல்லாம் எடுத்து வந்து வச்சுருவாங்க. நாங்கள் முறுக்கு திருடின்னு இருப்போம். அதுலேருந்து திருடி அந்த முறுக்கு வந்து நாங்கள் திருடாத மாதிரி, அதாவது 2 50 பீஸ்லாம் வச்சு இந்த பீஸெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஆக்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒழிச்சு பேப்பர்லாம் டிஷ்யூலாம் வச்சு இந்த மாதிரி முறுக்கு திருடின்னு இருப்போம். ஸோ முறுக்கு திருடி அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் அதெல்லாம் நான் திருடி சாப்பிட்டு பின்னாடி இருந்து டேக் 1 and give no சம்யுக்தா. சாம் என்ன நீ பெரிய மாடல் நினைச்ச, நான் திருடி சாப்பிட்டா என்கிட்ட இருந்து திருடி சாப்பிடுறேன். அப்பதான் ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து வரும், சார் அதெல்லாம் கிருஷ்ணாயில் போட்டுருக்கு சார் அப்படின்னு சாப்பிடாம. ஃபர்ஸ்ட் 2 நாள் விட்டாங்க, 3ஆவது நாள் கிருஷ்ணாயில் போட்டாங்க. போகணுன்னு போட்டாங்களா கிருஷ்ணாயில், சரி ஓகே விடுங்க. வண்டர்ஃபுல். ஆல்ரைட், நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் தி ஃபிலிம். நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் சுந்தர் சி சார் ஓட டிரெக்ஷன்லே அண்ட் குஷ்பு மேமோட ப்ரொடக்ஷன்லே நடிச்சிடுது. டு பி ஆனஸ்ட், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். பிகாஸ் நியூ லாங்குவேஜ், எவ்ரி ஒன் இஸ் நியூ. அண்ட் பட் சுந்தர் சி ஓட ஒர்க் பண்ணும்போது he made me feel so comfortable, and the set, it was always super fun. Like from the first day onwards, I had so much fun on sets. Like every day before going to shoot, I used to be very excited. And it was lovely working with Jeeva sir, Didi, Amrita, Jay, Samyukta, Aishwarya, Raisa, everyone. And Kicha sir, I want to say something about him, that he made me look beautiful, and all the frames, like oru frames, he made me look very beautiful. So thank you for that, Kicha sir. And எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது that on my first film I got to perform on Yuvan sir's song. So thank you sir for that, and thank you so much. Rumba nandri for everything. Tell us a little about your character, please. My character, actually, when sir narrated me the story, it took me 5 minutes to say yes for this film, because I love the character. Like, she's fun. She's someone who I am in real life. And as soon as he narrated the story, I was like, yes, I have to be a part of this film, and this has to be my Tamil film. Wonderful. All right, Sammy. ஸோ எப்படி படிப்புக்கு ஒரு ஹார்வர்டு அப்படி இருக்கிற மாதிரி ஃபிலிம் வந்து சரி நம்ம ஒரு சுந்தர் சி சார் படத்தில் நடிச்சிட்டோம், அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார் ஃபார் ஹேவிங் மீ அ பார்ட் ஆஃப் த டீம். போயா சுந்தர் சி சார் படத்துலேயே நடிச்சிட்டோம், நிறைய கம்பெனி சீக்கிரட் சொல்லிட்டாரு சார், ஆனாலும் அந்த ஒரு பெருமை இருக்குது. அண்ட் நாங்கள் ஊட்டியில் 30 நாள் வி ஷார்ட் ஃபார் 30 days கண்டினியூஸாக ஒர்க் நடந்துருக்கோம். அண்ட் இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லாட் ஆஃப் நியூ கம்மர்ஸ் அது. பட் சார் வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். அண்ட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், பட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு அந்த மந்த் ரொம்ப மெமரபுளாக இருந்தது. அண்ட் இட்ஸ் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னோட கேரக்டரை பற்றி நான் இன் ஸ்பெசிஃபிக் பேசணுன்னா, நான் வந்து ஸ்ரீகாந்த் சாரோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணுறேன். அண்ட் இந்த கேரக்டர் வந்து சார் நான் ஃபஸ்ட் டே வரும்போது ஃபுல் மேக்கப்லாம் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் போனேன். சார் சொன்னேன், இல்லை உங்கள் கேரக்டருக்கு மேக்கப் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் கேரக்டர் ஆக்ட் ஹூ இஸ் நாட் கிளாமரஸ் அட் ஆல். சார் நானா சார் கிடைச்சேன். ஸோ தட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னன்னா திஸ் பர்டிகுலர் கேரக்டர் முக்காவாசி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் வில் ரிலேட் டு. சுந்தர்சி படத்தில் வந்து நிறைய கிளாமர், ஃபன் எல்லாமே இருக்கும், பட் ஒரு ஃபேமிலியை டச் பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். Wonderful. Thank you so much, Samyukta and Aishwarya. Thank you, Sundar sir, for giving me this amazing opportunity. And elladukkume vanakkam. And said first of all, though, in the opportunity enkita varumbodhu, I was like, yeah, I'm doing this, because நான் வந்து கேரக்டரும் சரியாக கேட்கல. சரி சுந்தர் சார் படம், ஓகே எப்போ வரணும், எக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்ணணும், ஓகே வர எவ்ரி டே ஷார்ட்டில் லைக் எனக்கு ஷார்ட் இருக்குது, எனக்கு அடுத்த நாள் ஷூட் இருக்கே சொல்லுவாங்க. நான் வந்து நைட்டுலேருந்து எனக்கு தூக்கமே வராது. ஐயோ செம்மையாக இருக்கோ, என்ஜாயாக இருக்கோ, ஃபன்னியாக இருக்கோ. அண்ட்
so 4 வருஷத்தோ I struggled a lot for not getting a proper movie. So on behalf of my parents, I want to thank Sundar sir, I want to thank Khushbu ma'am for giving me this opportunity. Because நான் வந்து வெளிய நாட்டிலேருந்து இங்கே இருக்கும்போது ஜெனரலி என் பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க, நான் சென்னையில் என்ன பண்ணுறேன், என்கிட்டே சில பேர் கேட்பாங்க நான் என்ன பண்ணுறேன் சென்னையில். சில டைம் என்னால ஷூட் பண்ணுறேன், படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அது சொல்லாமே போயிடும். பட் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இட்ஸ் சச் அ கிரேட் ரிலீஃப் for me and for my parents that I am doing a movie and I'm doing a very renowned movie. Thank you Sundar sir for giving me this opportunity and lets me come to my character. நீங்க எனக்கு பார்க்குறீங்கல்ல அப்படியே இருக்காங்க, ஒரு கேரக்டர் அப்படியே இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக ஃபன் மற்ற ஓகே அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாரும் இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்க. இட்ஸ் அ ஃபன் ஃபில்ட் லவ்விங் மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லவ்லிஸ். உங்களுடைய கேரக்டர்ஸை பற்றி நீங்கள் சொல்லும்போதே திரைப்படத்தில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கு. மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றி for joining us on stage and wishing you guys the best in the film. Thank you so much. Thank you so much.